லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ். சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. திமுக காங்கிரஸை வெளியேற்றுகிற முடிவுக்கு வந்துவிட்டது. RSSஐ சேர்ந்த சங்பரிவார் அமைப்புகளை சேர்ந்த சில பேர் காங்கிரஸிற்குள் ஊடுருவ வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முதன்மையானவர் பிரவீன் சக்கரவர்த்தி. PTR பழனிவேல் தியாகராஜன் பழி வாங்கப்பட்டார். திமுக அம்பலப்படுத்தப்பட்டது. ஒரே கல்லில் 2 மாங்காய். அப்போ காங்கிரஸ் கேட்டால் அடுத்து யார் கேட்பா? விடுதலை சிறுத்தை கேட்கும். விடுதலை சிறுத்தை கேட்டால் அடுத்து கம்யூனிஸ்டுகள் கேட்கும். ஒரு மந்திரியாக உடனே கேட்கும். இந்த கூட்டணிக்கு வேட்டு வைப்பதே காங்கிரஸ். இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸை தூக்கி சுமந்த திமுகவுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். சாட்டையா திமுக ITVக்கு வேலை செய்கிறார். 2 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அவர் இந்த சேனல் ஆரம்பிக்கிறார். மணல் மாஃபியா சேகர் ரெட்டிட்டு போய் 10 லட்சம் வாங்கிட்டு போயிருக்காரு. எதுக்கு? அவர் சினிமா உலகம் தான் அவருக்கு தெரிந்த. அரசியல் வந்துட்டாரே சார். இல்லை, அரசியல் வந்தாலும் சினிமாவில் எழுதி வச்சு தானே படிக்கிறார். எவனா உச்சி வெயில் 12 மணிக்கு மாநில எல்லா தலைவர்களும் எழுதி வச்சு தானே படிக்கிறாங்க. ஏன் அப்படிலாம் கிடையாது. திமுக அதிமுக 2 பேரையும் எதிர்க்கிற விஜய் பாஜகவை பேசுவதே இல்லை. தனித்து நின்று கிறித்துவ முஸ்லீம் காங்கிரஸ் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வா போ. இதெல்லாம் பாஜகவினுடைய திட்டம். வணக்கம் சார். வணக்கம். திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணிக்குள்ள இந்த சீட்டு பேரம் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் தாவேக்கா கூட போகிறாங்க. இங்கே போனாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 70 சீட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு வதந்தியாக வந்துட்டு இருக்க விஷயங்கள். காங்கிரஸ் தாவேக்காவுடன் போகுமா அப்படிங்கிறதான் கேள்வி. உங்களுடைய கருத்து என்ன சார்? திமுக காங்கிரஸை வெளியேற்றுகிற முடிவுக்கு வந்துவிட்டது. காங்கிரஸ் வாக்கு வங்கி என்பதே தமிழ்நாட்டில் ஒரு பின்னடைவான வாக்கு வங்கி தான். திமுகவினுடைய வாக்கு வங்கியால் தான் காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் சிதம்பரம் ஆகட்டும், சின்ன பாசி ஆகட்டும், எல்லா சுதா, சசிகாந்த் செந்தில், இப்படி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் திமுக வாக்கு வங்கியால் தான் வெற்றி பெறுகிறார்கள். இது 1970களிலிருந்து நடக்குது. ஏன் ஆளே இல்லாத காங்கிரஸை கருணாநிதி தன்னோடு வைத்திருந்தார்னா, சர்க்காரியா கமிஷன் ஊழல், பூச்சி மருந்து ஊழல், சர்க்கரை ஊழல், இப்படி பல ஊழல்கள். காவிரியை விட்டு கொடுத்து, காவிரியினுடைய உரிமையை விட்டு கொடுத்து, காவிரியை கர்நாடகா காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்ததனுடைய விளைவு தான் கருணாநிதி மீது எந்த வழக்கும் இல்லாமல், குற்றவாளி இல்லாமல் அவர் இறந்து போனார். இப்போ இந்த காரணத்திற்காகத்தான் காங்கிரஸை திமுக தூக்கி சுமந்தது. இப்பொழுது காங்கிரஸ் இனி ஆளுங்கட்சியாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்ற போதிலும் காங்கிரஸை திமுக விட தயாரில்லை. காரணம் என்னென்னா, பாஜகவினுடைய ஜென்ம வைதிகளான முஸ்லீம், கிறித்துவ, தலித் வாக்குகள் காங்கிரஸ் இருந்தால் தக்க வைத்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை தான். ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸ் சோனியா காந்தியிடமிருந்து ராகுல் காந்திக்கு ராகுல் காந்தியிலிருந்து பிரியங்கா காந்திக்கு வந்ததனுடைய விளைவு, காங்கிரஸ் எடுப்பார் கைப்பில் யார் வேண்டுமானாலும் காங்கிரஸை கையாளலாம் என்ற நிலைக்கு வந்த பிறகு RSSஐ சேர்ந்த சங்பரிவார் அமைப்புகளை சேர்ந்த சில பேர் காங்கிரஸிற்குள் ஊடுருவ வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் முதன்மையானவர் பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் தோற்றாலும் பரவாயில்லை, திமுக வெற்றி பெறக்கூடாது என்ற பாஜக கொள்கையை அமுல்படுத்துகிற நபர் காங்கிரஸில் இருக்கார். அப்படி என்ன பிரச்சனை உள்ள? என்ன பிரச்சனைனா, சசிகாந்த் செந்திலுக்கு திமுக தமிழ்நாட்டில் வெற்றி அடையக்கூடாது. வெற்றி அடைந்ததன் மூலம் காங்கிரஸை அது அகில இந்திய அளவில் தூக்கி பிடிக்கிறது. இதை உடைக்கணும்னு முடிவு பண்ணி முதலில் அவர் எடுத்த அமைச்சர் தான்
பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். தியாகராஜனோடு நீங்கள் நட்பாக பழகி திமுக அரசுக்குள் நடக்கிற பலவீனங்களை பூரா எடுக்கிறார். 30,000 கோடி ரூபாய் மாப்பிள்ளை வருடத்திற்கு கொள்ளையடிக்கப்படுகிறது. 5 வருடம் 1,50,000 கோடி மக்கள் சொத்துக்கள் கொள்ளை போகிறது. இதையெல்லாம் நட்பாக பேசி விருந்துக்கு போய் உணவருந்தி இரவு டின்னர் இப்படி பல விஷயங்களை எடுத்து 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 பொதுவெளியில் விடுறார். திமுக இதில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆகுது. அதிர்ச்சி ஆனதனுடைய விளைவு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் கடைசி பெஞ்சுக்கு போகிறார். எங்கே? ஐடிக்கு போகிறார். அவர் இந்த அரசியல் வாழ்க்கையை விட்டு கிளம்புறதுக்கு தயாராகிட்டார். எங்கே? அமெரிக்காவுக்கு. அவர் அமெரிக்காவில் ஒரு வங்கியினுடைய துணைத் தலைவர், ஆங்கிலேய பெண்மணியின் கணவர், பல கோடி ரூபாய் சம்பளம் இருக்குது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு. அப்போது திமுக அவரை இழக்க தயாராகிறது. இதற்கு காரணம் பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸில் இருக்கிற பாஜகவுடைய உளவாளி. அப்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பழி வாங்கப்பட்டார். திமுக அம்பலப்படுத்தப்பட்டது. ஒரே கல்லில் 2 மாங்காய் 3 மாங்காய். ஒன்று காங்கிரஸும் காலி. இது தொடருது. அப்படியே தொடருகிற பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வருகிற பொழுது பிரவீன் சக்கரவர்த்திக்கு மாயவரம் தொகுதி ஒதுக்க முடியாதுன்னு திமுக ஒத்த காலில் நிற்கிது. யாருக்கிட்ட? ராகுல்கிட்ட. இவர் எங்களை காங்கிரஸையும் திமுகவையும் பிரிக்க வந்திருக்கிற பாஜக உளவாளியே திமுக யார்கிட்ட சொல்லுது? ராகுல் காந்திகிட்ட. ராகுல் காந்தி மாயவரம் தொகுதியை பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கல. இதை மனதில் வைத்து கொண்டு எங்கே ஒரு பெரிய லாபியை உருவாக்குறாரு? டெல்லியில் மாணிக் தாக்கூர், தமிழில் ஒரு தமிழை, பச்சை தமிழ் அகமுடையார் தமிழை, அவர் தன்னை தமிழை மறைத்து டாக்கூர்னு ஒரு வட இந்திய பேரை வச்சுருக்கார். டெல்லியில் தன்னை தமிழ்னு எவனு அடையாளப்படுத்தி விடக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு லைசன் ஒர்க்கர். நீங்கள் கடவுள் பறக்கில் சிங்கிள் பெட்ரூமில் படுத்து கிடந்த நபர் 2009 நாடாளுமன்ற வேட்பாளர் விருதுநகருக்கு இல்லை. அப்போ டெல்லியிலிருந்து இந்த டாக்கூரை சிவகங்கைக்கு அனுப்பிய இதனால் அவர் வெற்றி பெற்றார். இந்த நபர் பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய யூத் விங்கில் இருக்கார். சசிகாந்த் செந்தில், ஜோதிமணி, இப்படி ஒரு யூத் விங்கு. ராகுலுடைய தொண்டர் அடிப்பொடி. காங்கிரஸ் அவர்களுக்கு சம்மந்தமே இல்லை. காங்கிரஸ் யாரையுமே தெரியாது. காந்தியை தெரியாது, நேரு தெரியாது, காமராஜ் தெரியாது, கக்கனை தெரியாது. ஒரே ஆள் யாரை தெரியும்? ராகுலை தெரியும். இவர்கள் தான் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ இவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தி எதை சொல்லுகிறாரோ, கேசி வேணுகோபால் எதை சொல்லுகிறாரோ அதை செய்வாங்க. சிதம்பரம் சொன்னதை செய்ய மாட்டாங்க. பீட்டர் அல்போர்ட் சொன்னால் செய்ய மாட்டாங்க. செல்வ பெருந்தகை சொன்னால் செய்ய மாட்டாங்க. யார் சொன்னால் செய்வாங்க? டெல்லியில் இருக்கக்கூடிய கேசி வேணுகோபால். இந்த நபர்கள் தான் திமுக காங்கிரஸை உடைத்தே தீருவது. காங்கிரஸை திமுக உடைத்தால் திமுக முஸ்லீம் வாக்குகள், தலித்து வாக்குகள் விஜய்க்கு போகும். திமுக தோற்கும். இவர்களுடைய நோக்கம் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். பாஜகவுடைய நோக்கம் திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். இரண்டும் ஒரே நேர்கோட்டில் இணையுது. அப்போ இவர்கள்லாம் யார்? இந்த சூழலில் திமுகவே முடிவுக்கு வந்துருச்சு. இவர்களை வைத்துக்கொண்டு நீண்ட நாள் ஓட்ட முடியாது. மதுரையில் மாணிக் தாகூர் மாவட்ட தலைவர்கள் கூட்டம், நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி திமுகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கொடுக்கணும்னு கேட்குறாரு. அப்போ காங்கிரஸ் கேட்டால் அடுத்து யார் கேட்பா? விடுதலை சிறுத்தை கேட்கும். விடுதலை சிறுத்தை கேட்டால் அடுத்து கம்யூனிஸ்டுகள் கேட்கும். ஒரு மந்திரியாக கொடுன்னு கேட்கும். இல்லை கூட்டணி உடையும். அப்போது இந்த கூட்டணிக்கு வேட்டு வைப்பதே காங்கிரஸ். இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸை தூக்கி சுமந்த திமுகவுக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும், நிறைய வேண்டும். இப்போ காங்கிரஸ் இல்லாமல் திமுக தமிழ்நாட்டில் வந்து ஜெயிக்க முடியுமா? அவங்களுக்கு அந்த வலு இருக்கா? இங்கே காங்கிரஸ் வாக்கு வங்கி தான் நிரந்தர வாக்கு வங்கி. காங்கிரஸை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இத்தனை நாள் வெற்றி பெற்றது யாரால்? திமுகவால் தான். சிதம்பரம் ஆகட்டும், மூப்பனார் ஆகட்டும்,
அத்தனை பேரும் 50 ஆண்டு காலம் 1970 டெல்லிக்கு போனதே திமுக தொண்டனுடைய உதவியால் தான் இவர்கள் டெல்லிக்கே போயிருக்க. இல்லைன்னா காங்கிரஸ் மறைஞ்சே போயிருக்கு. இவர் ராஜாஜி மறைந்ததை போல காங்கிரஸ் மறைந்து என்னன்னே 50 வருட காலமாக அடுத்த தலைமுறைக்கு எங்கேயோ வட இந்திய கட்சின்னு முடிவு பண்ணியிருப்பான். அதை தமிழ்நாட்டினுடைய தென்னிந்திய கட்சின்னு அடையாளப்படுத்திய திமுக இப்போ ஆர்எஸ்எஸ் ஊடுருவல் காங்கிரஸுக்குள் நடந்த காரணத்தினால் திமுக திணறி கொண்டு நிற்கி. சோனியா பற்றி அக்கறையில் இருந்தால் இருங்க, போனால் போங்க. ராகுல் இருந்தால் போனால் போ. அவர்களுக்கு இதெல்லாம் அக்கறையே இல்லை. இந்தியா கூட்டணியினுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் தான் போகிறான். ராகுல் காந்தி பிரியங்கா காந்தியை வட இந்தியாவில் நிற்கிறது ஜெயிக்க முடியல. கேரளா வயநாடு முஸ்லீம்களை நம்பித்தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ நாடாளுமன்றத்துக்கு போகிறாங்க. ஆனால் இந்த சூழல் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. திமுகவும் அழிந்து போகும், காங்கிரஸும் அழிந்து போகும். அப்போ யார் சார் இப்போது என்டிஏ கூட்டணி வந்து இப்போ வலிமையாக இருக்குது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு வர மாதிரி ஆகுமா? இந்த பக்கம் கூட்டணிகள்லாம் கொஞ்சம் கலையுது, இங்கே கொஞ்சம் வீக் ஆகுறாங்க, அப்படிங்கும் போது இவங்க வருவாங்க அப்படின்ட்டு இருக்கா? இல்லை, திமுகவுடைய அதிருப்தி வாக்கு வங்கி பூரா அதிமுகவுக்கு தான் வரும். விஜய் தனித்து நிற்பதால் திமுகவுடைய கிறித்துவ வாக்கு வங்கி உடைத்து எடுக்கப்படும். அதில் கைதேர்ந்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. 21 தேர்தலில் சைமன் சீமான் என்ற இந்த நபருக்கான கிறித்துவ மிஷினரிகள்லாம் விழுந்து வேலை செய்தான். அதுதான் அவருக்கு 7% ஓட்டு. இப்போ அந்த வாக்குகள் அப்படியே யாருக்கு போகும்? ஜோசப் விஜய்க்கு போகும், ஜான் ஆரோக்கியசாமிக்கு போகும். சைமன்ட்டு எங்கே போயிடுச்சு? ஜோசப் விஜய்கிட்டையும் ஜான் ஆரோக்கியசாமிகிட்டையும் போகும். அப்போது திமுக 3% இழக்கும். காங்கிரஸ் தாவேக்காவோடு போன பிறகு முஸ்லீம் வாக்கு 14% வாக்கு 3% முதல் 5% வரை உடைத்து எடுக்கப்படும். யாருக்கு இழப்பு? இல்லை, இப்போ இந்த மக்கள்கிட்ட இந்த அதிருப்தி அப்படிங்கிறது இருக்கா திமுக மேலே? ஏன்னா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. மகளிர் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க, ஸ்டாலின் ஐயா கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு. அந்த ஆன்டி இன்குமென்சி அப்படிங்கிறது இருக்கா உண்மையிலே? இல்லைங்க, இது திமுகவும் கொடுக்கும், அதிமுக மாறி மாறி கொடுக்கும், மக்கள் வாங்கிக்குவான். ஆனால் அந்த அதிருப்தி வாக்கு என்பது நேர எதிர்கட்சிக்கு தான் போகும். ஜெயலலிதா கொடுக்காத பணமா? பொங்கல் இலவச வேட்டி சேலை சட்டை இப்போ எல்லாம் கொடுத்து மடிக்கணினி சைக்கிள் அந்த மாதிரி கொடுக்காத பொருள் உண்டா? குழந்தையை பற்றி தெருவில் போடாதீங்கடா, அதையும் எங்கிட்ட கொடுக்கணுங்க. அந்தம்மா தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்து அப்போ அந்தம்மா 100 ஆண்டு காலம்ல ஜெயிச்சிருக்கணும். அப்படிலாம் இல்லையே. ஒவ்வொரு வீட்டிலையும் சட்டி பானை குக்கரு எல்லாம் கொடுத்தது அந்தம்மா. ஓட்டு போடலையே மக்கள். அது வேறு இது வேறு. இலவசங்கள் என்பது அரசு மக்களை குஷிப்படுத்துவதற்கு கொடுக்கப்படுகிற தொகை. அதில் தேர்தல் நிற்காது, அதில் தேர்தல் இருக்காது. நீங்கள் 25 படி அரிசி போடுறாங்க, மக்கள் வாங்கிட்டு திமுக போட்டுருவோன்னா? திமுக பலமுறை தோற்றுருக்க. கருணாநிதி தான் குடிசை மாற்று வாரி வீடை கட்டி கொடுத்தாரு. குடிசை மாற்று வாரி வீட்டில் இருந்துட்டு திமுக ஓட்டு போடலையே, அதிமுக ஓட்டு போட்டான். குடிசை மாற்று வாக்குகள் பூரா யாருக்கு விழுகுது? அதிமுகவில் விழுகுது. வீடு கட்டி கொடுத்தா திமுக போட்டானா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவனுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குது, அவனுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது, அதில் போடுவானே தவிர 5000 கொடுத்தாலும் வாழ்நாள் வீடு கட்டி கொடுத்தாலே போடலையே. சமத்துவரை கட்டி கொடுத்த கருணாநிதிக்கு ஓட்டு போடலையே. சமத்துவரத்தில் கருணாநிதி ஒளிகள் எழுதி வச்சுருக்கானே. கருணாநிதியை கட்டி கொடுத்த சமத்துவரத்தில் யார் ஒளிக? கருணாநிதி பரம்பரையை ஒளிகள் எழுதி வச்சுருக்கானே. அப்போது இது தேர்தலை பாதிக்கும். இது எங்கே சார் போய் முடியும்? ஏன்னா இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா, கரெக்டாக ஒரு மீட்டிங் போடுறப்ப அந்த காலையில் 9:30 மணிக்கு 5000 ரூபாய் பணம் எல்லாத்துக்கும் கிரெடிட் ஆச்சு. நான் போடுறதுனால எங்கிட்ட இருக்க அந்த மகளிர் சில்வருக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, காசை வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ஓட்டை விசில் சின்னத்துக்கு போடுங்க அப்படிங்கிறாரு. அது அப்படி இந்த மகளிருக்கு தாய் குலத்தினுடைய வாக்குகள் எல்லாம் விஜய்கிட்ட இருக்கா? அந்த அட்ராக்ட் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்த? இல்லைங்க, அவர் ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கார். எந்த உலகம்?
அவர் சினிமா உலகம் தான் அவருக்கு தெரிந்த உலகம். அரசியல் வந்துட்டாரே சார். இல்லை, அரசியல் வந்தாலும் சினிமாவில் எழுதி வச்சு தானே படிக்கிறார். எவனா உச்சி வெயில் 12 மணிக்கு மாநில எல்லா தலைவர்களும் எழுதி வச்சு தானே படிக்கிறாங்க. ஏன் அப்படிலாம் கிடையாது. கருணாநிதி 95 வயசுல பேப்பர் எல்லாம் படிப்பார். இப்போ கரண்ட்ல அன்புமணி எடுத்துக்கங்க, திருமாவளவன் எடுத்துக்கங்க, இவங்கெல்லாம் இப்போ பேப்பரே பார்க்கறது இல்லையே. இவர் பேப்பரை பார்த்தே படிக்க தெரியலையே, அது காற்றுல பறந்து போச்சுன்னு அப்படி நிற்கிறாரு. ஒரு சினிமா கிளாமர். அவர் இன்னும் அரசியல்வாதியாக மாறலை. நீங்கள் எந்த ஒரு கட்சி 12 மணிக்கு மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகியை மொட்டை வெயிலில் நிற்க வச்சவனா பேசுவானா? அரசியலில் என்னன்னே தெரியல. ஆனால் முதலமைச்சர் நாற்காலி மட்டும் தெரியுது. ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் மாவட்ட நிர்வாகி மாநில நிர்வாகி மத்தியானம் சாப்பாடு போட்டு வெயிலில் தங்க வச்சு ஃபேனை போட்டு தான் நடக்கும். இது மலையடி வாரத்தில் மொட்டை வெயில், நீர்ச்சத்து இல்லாமல் மொத்த மாநில நிர்வாகி செத்து போயிடுவான். நல்ல வேலை வரும்போது தண்ணி பாட்டில் சோப்பிலே வச்சு கொண்டு வரான், இல்லை தண்ணி முதல் நாளே குடிச்சிட்டு வரான். அப்போது இதில் சினிமா ஷூட்டிங்கா? நடிகை கேரமில் இருப்பான், துணை நடிகர் பூரா எங்கே மொட்டை வெயிலில் நின்றுருப்பான், மரத்துக்கு கீழே நின்றுருப்பான். அதுதான் இங்கே நடக்குது. விஜய் பொறுத்த வரைக்கும் விஜய் எதிர்பார்க்கிற அரசியல் இப்போ அவருக்கு எதிராக திரும்பி போயிட்டு இருக்கு. எந்த மாதிரி எதிராக திரும்புது? இப்போ பாருன்னா NDTV, இந்தியா டுடே இவங்க சர்வேலாம் பார்க்கும்போது 18%, 20% அப்படின்லாம் சொல்கிறாங்க. திமுக வந்து 40% இருக்காங்க, அதுக்கப்புறம் 10% கழிச்சு தான் அதிமுகவே இருக்காங்க அப்படின்னு வருது. இந்த கருத்து கணிப்பு எல்லாமே இந்த தேர்தலில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இல்லைங்க, பணம் கொடுத்தா வாக்கே இல்லாத கம்யூனிஸ்டுகள் முதலமைச்சர் ஆயிடுவான்னு உருவாக்க முடியும். இப்போ எல்லாம் கார்பரேட்டு தான் மீடியாக்கள் பூரா. தேசிய ஊடகம் அது தேசிய ஊடகம்ல, தேசிய ஊடகம் பூரா சங்கி ஊடகமாக இருக்குது, பாஜக ஊடகமாக இருக்குது. எந்த செய்தி மக்கள்கிட்ட போகிறது? அப்புறம் எப்படி சார் திமுகக்கு ஆதரவாக சொல்கிறாங்க நீங்கள் அதிகமாக இருக்கீங்க அப்படின்ட்டு? திமுக செலவு பண்ணுது. திமுக மாப்பிள்ளை எப்போ பிரசாந்த் கிஷோரை 10 வருஷத்துக்கு முந்தையே வாடகைக்கு பிடிச்சவர். பிரசாந்த் கிஷோரை வாடகைக்கு பிடிக்கும்போது ஆதவர்ஜினாவை சேர்த்து வாடகைக்கு பிடிச்சார். இன்றைக்கி எனக்கு தெரிந்து 50 ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் திமுக ஐடி விங்கில் 2 லட்ச ரூபா முதல் 5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான். அப்போ எதை பேசுவான் அவன்? ஊடகம் என்பது, ஊடகவியலாளர் என்பது அவனுக்கு அடையாளம் தான். யார் சம்பளம் கொடுக்குறா? திமுக அவனுடைய பெண் நிறுவனத்தினுடைய பட்டியலில் அத்தனை பேர் இருக்கான். அப்போ என்ன சொல்லுவான்? அடுத்த முதலமைச்சர் சபரீசன் சொன்னதை சொல்லுவான். அதெல்லாம் உண்மையா இல்லை? விஜய் டார்கெட் பண்ணுறாங்களா? அந்த டீம் வந்து விஜய் டார்கெட் பண்ணுறாங்களா? விஜய் தானே பிரதான எதிர்கட்சி, எதிரி. நீங்கள் தான் இப்போ அரசியல் வந்து எதிராக திரும்பிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க விஜய்க்கு. அப்புறம் எப்படி அவர் எதிர்கட்சி சூழல் வருவார்? இல்லை, அரசியல் எதிராக திரும்பிட்டு இருக்குன்னா முதலமைச்சர் ஆவதிலிருந்து அவருக்கு அரசியல் மிக ஆதரவு நிலை இப்போ அவருக்கு எதிராக திரும்பிட்டு இருக்கு. அதுக்காக ஜீரோவுக்கு போயிட்டா நான் சொல்லலை, எதிராக திரும்புது அவ்வளோதான். அளவீடெல்லாம் நான் சொல்லலையே. நீங்கள் அளவீடை நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. திமுக என்ன நினைக்குது? இந்த எதிராக திரும்புவதை வேகப்படுத்துன்னு நினைக்குது, வேகப்படுத்தி ஜீரோ கொண்டு வர நினைக்குது. அதுக்கான வேலையை அவர்கள் செய்கிறார்கள். திமுக ஐடி விங்கு இரவு பகலாக விஜயை எப்படி உதாரணத்துக்கு சாட்டையாக திமுக ஐடி விங்கு வேலை செய்கிறார். 2 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அவர் இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு. பல மந்திரியை விட அதிகமாக சைனிகாக இருக்கார். பார்த்த ஒருத்தர் சொன்னார் சாட்டை. அப்போ சாட்டை விஜயை வெளுப்பதற்கு காரணமே திமுக கொடுத்த 2 கோடி ரூபா கொடுத்துருக்கு. ஏது சாட்டைக்கு 2 கோடி? சாட்டை காரு, வண்டி, வாகன வசதியெல்லாம் பல கோடிகளை தேரும். 2 நாளைக்கு முன்னாடி மணல் மாஃபியா சேகரட்டிகிட்டு போய் 10 லட்சம் வாங்கிட்டு போயிருக்கார். எதுக்கு? மாநாட்டுக்கு வேணும் 10 லட்சம் கொடுணும். பல சேகரட்டிகிட்ட மணல் மாஃபியாக்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கார். இல்லைன்னா வீடியோ போடுவேன். சவுக்கு சங்கர் சைலண்டில் போயிட்டார், இப்போ சவுக்குக்கு அப்பாவாக மாறிட்டார் சாட்டை, இந்த சேட்டை. அப்போது இதெல்லாம் ஒரு பிழைப்பா? எத்தனை சாட்டையை காணா, எத்தனை சவுக்கை காணா. இந்த நபர்களெல்லாம் திமுகவுடைய ஐடி விங்கினுடைய ஸ்லீப்பர் செல்கள். இதெல்லாம் உண்மையாக எப்படி மாறும்? உண்மையாக மாறாது. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 60 நாள் அப்படிங்கிறதா இருக்குது. ஒரு மாதம் சாலிடாக இருக்குது, மார்ச் மாதம் மட்டும் சாலிடாக இருக்குது. அப்படிங்கிற நிலையில் யார் களத்தில் அதிகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த மீட்டிங்கே மாதத்துக்கு ஒரு டைம் தான் வராரு. அவருடைய ஸ்பீச் வந்து ஆன்லைன் அரசியல் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. என்டிஏ அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்களா? கிரவுண்ட் லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்களா? சார் ஒன்றும் பண்ணவே வேண்டியதில்லை சார். பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவானா? என்ன வேலை? பணம் கொடுப்பது தான் வேலை.
திமுக அதிமுக 2 பேருக்கு. அதுக்கு எப்படி ஓட்டு போடுவான்? அப்படி அல்ல, பணத்தை வாங்கிக்குவான். சொந்த கட்சிக்காரருக்கே பணம் கொடுக்க வேண்டிய நிலைமையில் தான் அரசியல் இங்கே இருக்குது. திமுக யாருக்கு பணம் கொடுக்குறான்? அதிமுக கொடுப்பானா? சொந்த கட்சிக்கே பணம் கொடுப்பான். அதிமுக சொந்த ஏன்னா இவனு பல லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான், அவனும் பல லட்சம் கோடி திருடி வச்சிருக்கிறான். 2 திருடர்களுக்கு இடையில் தான் தேர்தல். திருடர்களுக்கு இந்த பக்கம் ஒரு அணி, அந்த பக்கம் ஒரு அணி. அலிபாபாவும் 40 திருடர்களுக்கு பின்னாடி 13 கட்சி கூட்டணி, இந்த பக்கம் 8 கட்சி கூட்டணி. அவர் டெல்லி திருடன், இவங்க தமிழ்நாடு திருடன். இதுதான் அரசியல். மணல் மாஃபியாட்ட காசு வாங்குறான், மது மாஃபியாட்ட காசு வாங்குறான், கனிம வள கொள்ளையிட்ட காசு வாங்குறான். திமுக வாங்குறான், அதிமுக வாங்குறான். இவன் திருடுறது அவன் வச்சுக்கிறான், அவன் திருடு இவன் வச்சுக்கிறான். இவனுக்கு திருடி கொடுத்த அதிகாரி அடுத்து அவனுக்கு திருடி கொடுக்க போகிறான். அவ்வளோதானே ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றங்கிறது. இப்போ திமுக திருடி அடித்த கொள்ளை, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 2021 எடப்பாடி ஆட்சி வரைக்கும் 5 லட்சம் கோடி தான் கடன், மாநில அரசு கடன். இந்த 5 வருஷத்தில் 10 லட்சம் கோடி ஆகிப்போச்சு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஏவா வேலு மட்டும் 1,40,000 கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கார். அது எங்கே போயிருக்குன்னா எல்லாம் பல கண்டக்டர் வீட்டுக்கு போயிடுச்சு. இதுதானே ஆட்சி. இப்போது காங்கிரஸ் தாவேக்காவுடன் வந்தால் அந்த டிவிகே காங்கிரஸ் அப்படிங்கிற கூட்டணி எவ்வளோ சீட்டுகள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது? 10% வந்தால் பெரிய ஓட்டு. அது எவ்வளவு? 10% வந்தால் அது அந்த நோக்கமே திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது தான் காங்கிரஸுக்கும். ஏன்னா இப்போ திமுக வந்து ஜெயிக்கிற குதிரை சார். அங்கிருந்து ஏன்னா இங்கே வந்து இவங்க வந்து அன்டெஸ்டடு தான், நான் இன்னும் ஜெயிக்கவே இல்லை அப்படிங்கிற நிலையில் தான் இருக்காங்க. ஏன் இங்கே வரணும்? இல்லை, பாஜகவுடைய திட்டம் திமுக தோற்கடிக்கப்படணும். அதற்காக தாவேக்காவை டெல்லியில் வைத்து விரட்டப்பட்டு திகார் ஜெயிலில் பயத்தை காண்பித்து தான். எதுக்கு 41 பேர் கொலையில் இவர் தான் முதல் குற்றவாளி. A1 இவர் தான். ஒரு லைஃப் 13 வருஷம் கழிச்சு தான் வெளியே வர முடியும். சிபிஐ வழக்கு போட்டால் 2 லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கினதுக்காக 471 நாள் சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி. அமைச்சராக ஒரு கண்டக்டர் 2 லட்சம்னு ஒரு 40 லட்சம் 50 லட்சம் தான் வாங்கியிருந்தார். 407 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்தார். இங்கே 41 உயிரே போயிருக்கு. எத்தனை வருஷம் விஜய் ஜெயிலில் இருக்கணும்? இல்லை, பாஜக சொல்லுவதை அப்படியே கேட்குறேன். தனித்து நின்று கிறித்துவ, முஸ்லீம், காங்கிரஸ் எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வா போ. இதெல்லாம் பாஜகவினுடைய திட்டம். பின்னணியில் 100% பாஜக இருக்கிறது. இந்த பாஜக நிழலாக இருக்கார் விஜய் அப்படிங்கிறது உண்மைதான். திமுக அதிமுக 2 பேரையும் எதிர்க்கிற விஜய் பாஜகவை பேசுவதே இல்லையே. திருப்பரங்குன்றம் பேசவே இல்லையே. SIR பேசவே இல்லையே. பாசிசத்தை பேசவே இல்லையே. சங் பரிவார் பேசவே இல்லையே. அது என்னென்னு எழுதி கொடுத்தவனுக்கு எழுதியெல்லாம் கொடுத்துடாதப்பா, நான் ஜிகாருக்கு போயிடுவேன். இதுதான் விஜயுடைய அரசியல் கட்சி. சார், இன்று பார்க்கும்போது இடைக்கால பட்ஜெட் 5 ஆண்டு கால சாதனை அப்படின்ட்டு ஒரு இது விட்டுருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா எப்படி ஆட்சி மாற்றம் பண்ண பிறகு இப்படி ஒரு பட்ஜெட் வந்து தான் ஆக போகுது. அப்படிங்கும்போது இப்போ ஏன் இந்த விஷயம்? இல்லை, தான் ஒரு பெரிய மக்கள் சேவையில் முன்னணியில் இருக்கிறோம் என்பதை அரசியலாக்க வேண்டியிருக்கு. போன வருஷம் பொங்கலுக்கு பணம் கொடுக்கலன்னு இந்த வருஷம் பொங்கலுக்கு பணம் வாங்கிட்டு போகிறேன்னு சொல்கிறானே. ஏன்னா போன வருஷம் பொங்கலே வள்ளியா, தீபாவளி வள்ளியா, சிவராத்திரி வள்ளியா, எல்லாம் வருதா இல்லையா? தேர்தல் வருது, இந்த வருஷம் பணம் கொடுக்குறேன். அவ்வளோ மக்கள் முட்டாளா? அப்போ இந்த அரசியல் மாய்மாலங்கள் எல்லாம் திமுக அரசினுடைய சரிவைத்தான் காண்பிக்குது. பயத்தை காமிக்குது. பயத்தை வந்து படபடப்பாக இருப்பான், பயந்த வந்து அட்வான்ஸாக இருப்பான். திமுக பயக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இறுதியான கேள்வி, இந்த கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒரு 3 நபர்கள் மட்டும் இன்னும் எங்கேயுமே ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்காங்க. நீங்கள் சுருக்கமாக சொல்லிடுங்க. தேமுதிக பிரேமலதா அவர்கள், OPS அவர்கள், இங்கே ராமதாஸ் ஐயா அவர்கள் 3 பேருமே வந்து நீ எங்கேயுமே போகலை அப்படிங்கும்போது எங்கே வராங்க? என்ன நடக்க போகுது? தேமுதிக கிருஷ்ணசாமி NDA கூட்டணியில் முடிவு பண்ணியாச்சு. இந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பே எடப்பாடி 1-to-1 பேசி ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். அப்போ அது கிளியர். ராமதாஸை பொறுத்த வரைக்கும் ராமதாஸை GK மணி நம்ப வைத்து கவிழ்த்து விட்டார். எப்படின்னா, திமுக கூட்டணியில் நாம் சேர்ந்துருவோம், GK மணி, சேலம் அருள், காந்திமதி, சின்னம்மா சுசீலா கோட்டாவில் யாரோ ஒருவர் 4 MLA
ஸ்டாலின் ஒத்துக்கொண்டார். எப்படியாவது திருமாட்ட பேசிடுவோன்னு இருக்கார். திருமா கடைசி வரைக்கும் பிடி கொடுக்கவே இல்லை. ஒரு காலகட்டத்தில் திமுகவுடைய தொடர்பையே துண்டிச்சிட்டார். யார்? திருமா. இதன் பிறகு முதலுக்கே மோசம் வந்துடும். இல்லை, சேலமரில் அவர்கள் வந்து இன்னைக்கு இபிஎஸ் அவர்களை பார்த்துருக்காரு. அப்படிங்கும் போது அங்கே ஒரு கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. இல்லை, அவர் தனியாக போய் என்ன சேர்த்துக்கன்னு சொல்கிறார், வேற என்ன. அப்போது அன்பு ராமதாஸ் ஜிகே மணி என்னப்பா என்னாச்சு பேசியாச்சு, முடிச்சாச்சு, 4 சீட் வந்துடும். கடைசியாக ஸ்டாலின் சொல்லிட்டார், எங்களுக்கு திருமா தான் முக்கியம், அவர் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு, அதனால் உங்களை நான் சேர்த்து கொள்ள முடியாது. இதயத்திலே இடம் உண்டு, கருணாநிதி சொல்கிறதை போல். இதை போய் ராமதாஸ் சொல்லியிருக்கார், என் மூஞ்சிலே முடிக்காத போ, என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டாய். யாரை? ஜிகே மணியை பார்த்து ராமதாஸ் திட்டியிருக்கார். 15 நாள் தான் தைலாவரம் தோட்டத்து பக்கமே போகலை. இதுதான் ராமதாஸுடைய நிலை.